Hi, hello, welcome to my channel. Happy New Year to all. வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்க வந்த அத்தனை பேருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் நலமும் வளமும் பெற்று செழிப்பான ஒரு ஆண்டாக அமையணும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் என்னோடய ஃபர்ஸ்ட் டைலரிங் vlog தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னோடய டைலரிங் ரொட்டீனை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைலரிங் vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரே மெஷர்மெண்ட்டுக்கு 3 சுடிதார் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரே மெஷர்மெண்ட்ன்றதுனால நான் இதுக்கு பேட்டர்ன் மேக் பண்ணிக்க போகிறேன். பேட்டர்ன் மேக் பண்ணி எப்படி நம்ம 3 சுடிதாரும் கட்டிங் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். பேட்டர்ன் போட்டு தான் நம்ம சுடிதார் கட்டிங் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. நம்ம டைரெக்டாக லைனிங் கிளாத்லேயே கட்டிங் மார்க் பண்ணி கட் பண்ணலாம். பேட்டர்ன் எதுக்காக போடுறோம் அப்படின்றத நான் பேசிக்காக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே மெஷர்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரே மெஷர்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு 4 ட்ரெஸ் 5 ட்ரெஸ் அப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த 4 ட்ரெஸ்ஸுமே அவங்க ஒரே மாதிரி போட மாட்டாங்க. ஒரு 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 சுடிதாருக்கு நம்ம லாங் ஸ்லீவ் வைக்கலாம், இல்லை ஷார்ட் ஸ்லீவ் வைக்கலாம், இல்லை அவங்களுக்கு நெக்கில் பேட்டர்ன் மாற்றி போட்டுக்கலாம். நெக்கில் டிசைன் இருக்கலாம், பேக்கில் நாட்டில் ஏதாவது வித்தியாசம் கொடுக்கலாம். இல்லை ஒரு சுடி ஸ்லிட் வச்சு கேட்கலாம், இன்னொரு சுடி அம்ப்ரெல்லா கட்டில் கேட்கலாம். இப்படி இத்தனை வேரியேஷன்ஸும் இருக்குது ஒருத்தரோட மெஷர்மெண்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணுறதுல. அதனால தான் நம்ம பேசிக்காக ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா, அவங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் நம்ம அந்த பேசிக் பேட்டர்னை வச்சுக்கிட்டு நம்ம சுடி கட்டிங்கோ இல்லை அம்ப்ரெல்லா கட்டிங்கோ மேக்ஸியோ எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணிக்க முடியும். இன்னொன்று, அவங்க உங்ககிட்ட தான் ரெகுலராக ஸ்டிச் பண்ணுறவங்களா இருக்கிறாங்க, உங்ககிட்ட தான் ரெகுலராக ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் நீங்கள் முன்னாடியே பேட்டர்ன் போட்டு வச்சுக்கலாம். சுடிக்கு தான் பேட்டர்ன் போடணுன்னு இல்லை, நம்ம ப்ளவுஸுக்கு கூட பேட்டர்ன் போட்டு வச்சுக்கலாம். பேட்டர்ன் போடுறதுக்காக நான் ஒரு சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர் அட்டாச்சுக்காக 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த் மார்க் பண்ணணும். ஃபுல் லென்த் நமக்கு சார்ட் பேப்பரில் ஃபுல் லென்த் இருக்காது. ஜஸ்ட் அது எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ லென்த்து மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் 5.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அதே 5.5 இன்ச்சு கொஞ்சம் கீழே தள்ளியும் மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்மோல் டெப்த்துக்கு கூட அதே 5.5 இன்ச்சு தான் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் அட்டாச் இருக்கோம் இல்லைங்களா, 1/2 இன்ச்சு, அந்த 1/2 இன்ச்லேருந்து நான் அந்த 5.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஷோல்டருக்கும் ஆர்மோல் டெப்த்துக்கும் எல் ஷேப் போட்டுக்கலாம். அடுத்து செஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 32.5 இன்ச்சு, அது கூட 3 இன்ச்சு பாடி லூஸ்க்காக சேர்த்துக்கிட்டோன்னா 35.5 இன்ச்சு வருது. அதை 4ஆல் பிரித்தோன்னா நமக்கு 8.25 வருது. செஸ்ட் ரவுண்ட் நமக்கு 4ஆல் பிரிக்கும் போது 8.25. அந்த 8.25 இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்காக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆர்மோல் டெப்த் கர்வ் எடுக்கிறதுக்காக 3.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த எல் ஷேப் கார்னர்லேருந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இது ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு ஆர்மோல் ட்ரா பண்ணிக்கலாம். ஆர்மோல் ரவுண்ட் 15 இன்ச் இருக்குது. 15 இன்ச் ஆர்மோல் ரவுண்டு 15, அது 2ஆக பிரித்தோன்னா 7.5. அந்த 7.5 நம்ம இந்த ஆர்மோலில் வருதான்னு பார்க்கணும். இந்த 7.5 நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம தையல் தைக்கக்கூடிய பகுதியிலேருந்து 1/2 இன்ச்சு தள்ளி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். 1க்கு 2 முறை நம்ம ஆர்மோலை செக் பண்ணி பார்த்துக்கணும். அடுத்து இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணுறோம். இப்போ இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணுறதுக்கு ஷோல்டர்லேருந்து நம்ம ஹிப் ரவுண்ட் ஹைட் பார்க்கணும். ஷோல்டர்லேருந்து ஹிப்போட ஹைட் பார்த்திங்கன்னா 12.5 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து ஸ்லிட் ஏரியாக்கான ஹைட்டையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்லிட் ஏரியாக்கான ஹைட் பார்த்திங்கன்னா 18.5 இன்ச்சு வருது ஷோல்டர்லேருந்து மார்க் பண்ணால். இப்போ நம்ம ஆர்மோலேருந்து செக் பண்ணோன்னா அது 12.5 இன்ச்சாக இருக்கணும். 12.5 இன்ச்சு ஸ்லிட் ஏரியா இருந்ததுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஹிப் கிட்டேயும் ஸ்லிட் கிட்டேயும் நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம் மார்க் பண்ணியிருக்கிறதுல. இப்போ மார்க் பண்ணியிருக்கிற அந்த லைன் மேலே நம்ம சுற்றளவு மார்க் பண்ண போகிறோம். ஹிப் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 29 இன்ச்சு. 29 இன்ச்சு 4ஆக பிரித்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு லூஸ் அலவன்ஸ் எல்லாம் ஹிப் கிட்ட லூஸ் அலவன்ஸ் கொடுக்க வேண்டாம், சீம் அலவன்ஸ் கொடுத்தா போதும். இப்போ ஸ்லிட் ஏரியா பார்த்திங்கன்னா 38 4ஆக பிரித்து இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கிறேன். 9.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். ஸ்லிட் ஏரியா கிட்ட 1 இன்ச் தான் சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். ஹிப் ரவுண்ட் கிட்டேயும் செஸ்ட் ரவுண்ட் கிட்டேயும் நம்ம 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுக்குறோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷோல்டர் மார்க் பண்ணுறேன் 2.5 இன்ச்சில்.
நெக் டெப்த்து வந்து மார்க் பண்ணிக்கலாம். பேக் நெக் இல்லை வந்து ஃப்ரண்ட் நெக் எதுவாக இருந்தாலும் வந்துட்டு என்ன என்ன வந்து மெஷர்மெண்ட் இருக்கோ அதை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு எத்தனை இன்ச் வேணும், இல்லை அங்கேயே நெக் டிசைன் வந்து எந்த மாதிரி வேணுன்றதையும் நம்ம வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு நான் வந்து ரஃப்பாக தான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்லிட் ஏரியா கிட்ட நம்ம என்ன மெஷர்மெண்ட் மார்க் பண்ணியிருக்கிறோமோ அந்த விட்த்தை அப்படியே வந்து கீழே டவுன் பண்ணி மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது சார்ட் பேப்பர் கம்மியாக இருக்குன்றதுனால நான் அந்த மெஷர்மெண்ட்டை சார்ட் பேப்பர் அளவுக்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து லைனிங்லேயோ இல்லை மெயின் ஃபேப்ரிக்லேயோ போட்டு கட் பண்ணும்போது அதுக்கு தகுந்த அளவுகளை டேப் வச்சு அளந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரஃப்பாக ஒரு வந்து பேட்டர்ன் போட்டாச்சு. இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நார்மல் சுடிதார், லைனிங் சுடிதார் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்னை அது மேலே போட்டு ட்ரேஸ் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் நெக்கு வந்து கட் பண்ணலை, ஜஸ்ட் அவுட்ரு மட்டும் வந்து நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். முக்கியமாக பேட்டர்ன் போட்டு வச்சுக்கிறது மூலிமா நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டைம் சேவிங் தான் இதில் வந்து மேஜர் பார்ட்டு. கையோடவே சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்குற அத்தனை இடத்துலையும் நம்ம வந்து நார்ச் போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா தையல் வரக்கூடிய பகுதின்றது நமக்கு தெரியணுன்றதுக்காக அங்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கிறதுக்காக வந்து குட்டி குட்டி நார்ச்சஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், சுடி பேட்டர்னோட ஃபுல் வியூ இப்படி தான் இருக்குது. நான் சீம் அலவன்ஸோட தான் பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து இப்போ மிச்சம் இருக்கிற சார்ட் பேப்பரில் நம்ம வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட பேட்டர்ன் போட்டுக்கலாம். 1/2 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணி லைன் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். 10 இன்ச்சஸ் வந்து தையலுக்காக சேர்த்து 10 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். 9 இன்ச்சு ரெடி அளவு வரும் நமக்கு. இப்போ நான் இங்கேருந்து வந்துட்டு 3 இன்ச்சு வந்து டவுன் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது மேலேருந்து 3 இன்ச்சு டவுன் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன் கேப் ரவுண்டுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவோட வித்து மார்க் பண்ணுறேன் 7.75. அங்கேருந்து நம்ம வந்து 1.5 இன்ச்சு உள்ள தள்ளி மார்க் பண்ணுறோம். இதுதான் நம்ம வந்துட்டு சீம் அலவன்ஸ்க்காக கொடுத்துருக்குறது. ஸ்லீவோட சுற்றளவு மார்க் பண்ணுறோம். ஸ்லீவோட சுற்றளவு வந்து 9 இன்ச்சு, 4.5 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணி 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்காக மார்க் பண்ணோம். இங்கே ஷோல்டர் கிட்ட வந்துட்டு 1.25 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து ஒரு லைன் போட்டு இப்போ ஒரு கர்வ் ஷேப் கொடுத்துட்றேன். அவ்வளோதான், நமக்கு ஸ்லீவோட பேட்டர்ன் முடிஞ்சுது. எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? ஸ்லீவோட குழிவு எடுக்கிறதுக்காக ஃப்ரண்ட் குழிவுக்காக அங்கே நான் அடுத்து பண்ணுற மார்க்கு. இப்போ நம்ம ஒன்லி வந்து அவுட்ரு தான் கட் பண்ண போகிறோம். உள்வளைவு வந்து கட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்ம வந்து உள்வளைவு டேரெக்டாக கிளாத்தில் கட் பண்ணிக்கலாம். பேட்டர்னில் கட் பண்ணோன்னா நமக்கு டோட்டல் பேட்டர்னே வந்து மிஸ்டேக் ஆகிடும். நம்ம வந்து அவுட்டராக இருக்கிற பேக் பார்ட் மட்டும்தான் நம்ம வந்து பேட்டர்னில் போட்டு கட் பண்ணி வச்சுக்கணும். சொன்ன மாதிரி பேட்டர்ன் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறதுன்றது ரொம்பவே டைம் சேவிங்கான விஷயம். அதுவும் இல்லாமல் டென்ஷன்லெஸ்ஸான ஒரு விஷயமும் கூட. நமக்கு டென்ஷன்லெஸ்ஸாக இருக்கும். அடுத்த முறை அவங்க ட்ரெஸ் கொடுக்கும்போதும் நம்ம வந்து இந்த பேட்டர்னையே வச்சு நம்ம வந்து சீக்கிரமாக வந்து கட்டிங் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டோட குழிவு வந்துட்டு மார்க் பண்ணலை இல்லைங்களா? இப்போ நான் அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். இது பேக் சைடு கட் பண்ணியிருக்கிறது வந்து பேக் போர்ஷன். நான் மார்க் பண்ணி காட்டுறேன், ஜஸ்ட்டு மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த பேட்டர்னை நம்ம வந்துட்டு பேக் கட் பண்ணியிருக்கிறதுனால ஃப்ரண்ட் குழிவு எடுத்து கட் பண்ண முடியாது. அதை நம்ம வந்து டேரெக்டாக கிளாத்தில் தான் கட் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் பார்ட்டு மட்டும் தனியாக பிரித்து. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு நான் வந்து கிளாத் எல்லாம் எடுத்து மடித்து போட்டு நான் வந்து நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வந்து பேட்டர்ன் போடும்போது பேட்டர்ன் வச்சு தானே கட்டிங் போடுறோம். ஸோ நம்ம வந்து எந்த சுருக்கமும் இருக்கக்கூடாது. எல்லா கிளாத்துமே நம்ம ஈவனாக வச்சுக்கணும் மார்க் பண்ணும்போது. இல்லைனா 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு ஏற்ற இறக்கமாகிடும். மெஷர்மெண்ட்டுக்கு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு வித்தியாசம் கூட ஒரு ப்ராப்ளம் ஆகிடும். கீழே போட்டிருக்க மெரூன் கலர் மெட்டீரியல் வந்து ரேயான் மெட்டீரியல்ன்றதுனால நான் டேரெக்டாக வந்து நார்மல் சுடியாகவே ஸ்டிச் பண்ண போகிறேன். பாக்கி இருக்க 2 சுடிக்கு வந்துட்டு நம்ம வந்து லைனிங் சுடியாக வந்து தைக்க போகிறோம். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இன்னுமே அடிஷ்னலாக 2 ட்ரெஸ் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒன்று அம்ப்ரெல்லா கட்டு, இன்னொன்று வந்துட்டு ரெடிமேட் டாப் டைப்பில் வந்துட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நான் வீடியோட எண்டில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ டைலரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம வந்து சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அதுக்கு தேவையான விஷயங்கள் வந்துட்டு முன்கூட்டியே செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்பவே வந்து முக்கியம். இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த ஒரு ட்ரெஸ்ஸாச்சும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டோன்னாலே அதுக்கான தேவையான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ண வேண்டியது இருக்குது. அது டைலரிங் ஷாப் நடத்துகிறவங்களா இருந்தாலும் சரி, வீட்லேயே வந்து கடை ரன் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, வீட்லேயே வந்து தைச்சி கொடுக்குறவங்களா இருந்தாலும் சரி,
அது யாராக இருந்தாலும் சரி, லேடீஸை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் செய்ய வேண்டிய அந்த 3 கடமைகள்னு ஒன்று இருக்குது. முதல்ல ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பணும். 2வது குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும். 3வது வீட்டு வேலைகள். வீட்டு வேலைன்னா அதில் A to Z அடங்கும். A to Z வந்துடும். இப்படி இந்த 3 கடமைகளுக்கும் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல், இடையூறும் இல்லாமல் பார்த்துக்கிட்டோன்னா மட்டும்தான் நம்மளோட வேலைகளையே செய்ய முடியும். சரி, இப்போ நமக்கான வேலைகளை செய்ய நமக்கு நேரம் கிடச்சிருச்சு. அப்படி கிடைச்ச நேரத்தை நம்ம எந்த மாதிரி பயனுள்ளதாக மாற்ற போகிறோம்? அதாவது நமக்கான நேரத்தை சம்பாதிக்கிறதுக்காக செலவழிக்க போகிறோமா, இல்லை ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்காக செலவழிக்க போகிறோமான்றதை முதல்ல முடிவு பண்ணிக்கணும். இப்போ எனக்கு சம்பாதிக்கிறதுக்காக நான் என்னோடய நேரத்தை செலவழிக்க போகிறேன், இல்லை எனக்கு ஏதாவது விஷயம் கற்றுக்கணும், புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்காக நான் நேரத்தை செலவழிக்க போகிறேன், இந்த மாதிரி என்ன பண்ண போகிறீங்கன்றதை முதல்ல முடிவு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளோட டெய்லி ரொட்டீனையும் நம்ம மேனேஜ் பண்ண முடியும், நம்மளோட ஒர்க்கையும் நம்ம மேனேஜ் பண்ண முடியும். சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டிங்கன்னா 2 விஷயத்த முக்கியமாக நம்ம 2 விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். அது என்னன்னா பொறுமையாக இருக்கணும், அப்புறம் சகிப்புத்தன்மையோடையும் இருக்கணும். பொறுமையாக இருக்கணும். ஏன்னா நிறைய உடல் உழைப்பு தேவைப்படும், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், நம்மளோட ஹெல்த் பாதிக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதுக்காக நம்ம ரொம்பவே பொறுமையாக இருக்கணும். ஏன்னா நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணுறதுன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் இல்லைங்களா? அப்போ தான் நம்மளுடைய ஃபேமிலியை பார்த்துக்க முடியும், குழந்தைங்கள பார்த்துக்க முடியும். 2வது சகிப்புத்தன்மை ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறதுக்காக வெளியே போகிறோம் அப்படின்னாவே நிறைய பேரை பார்க்க வேண்டியது இருக்கும், நிறைய பேர்கிட்ட பழக வேண்டியது இருக்கும், நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுப்போம். அப்புறம் வேலை செய்கிற இடத்துல ஓனராக இருக்கட்டும், ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், கூட வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியது இருக்கும். இப்படி 1000 விஷயங்கள் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நம்ம தான் பார்த்து நடந்து போயிட்டே இருக்கணும். ஏன்னா நமக்கு வேலை முக்கியம், சம்பாத்தியம் முக்கியம். எல்லாமே நம்ம குடும்பத்துக்காகவும் நமக்காகவும் தான். நீங்கள் கற்றுக்கிறதுக்காக உங்களோட நேரத்தை செலவழிக்க போகிறீங்கன்னா, அதுக்குமே ஒரு முக்கியமான 2 விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஒன்று விட்டு கொடுத்து போகணும், இன்னொன்று விடாமுயற்சியாக இருக்கணும். இப்போ விட்டு கொடுத்து போகணுன்னா, நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கணுன்னு நினச்சிட்டோன்னா அதுக்காக ஏகப்பட்ட தடங்கல்கள் வரலாம். ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம், ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை அவங்களோட சூழ்நிலையே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட்டாக இல்லாமல் இருக்கலாம். இப்படி எந்த மாதிரி தடையாக இருந்தாலும் நம்ம ஃபேமிலி தானேன்னு விட்டு கொடுத்து, அதே சமயம் உங்களை விட்டு கொடுக்காம, உங்கள் ஃபேமிலிக்காக செய்ய வேண்டிய கடமைகளையும் விட்டு கொடுக்காம உங்களுடைய கனவை நீங்கள் அச்சீவ் பண்ணணும். 2வது விடாமுயற்சியாக இருக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆமாம், நம்ம இவ்வளோ விஷயங்களையும் கடந்து ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும், அது மூலியமாக சம்பாதிக்கணும், நம்மளோட பேஷனை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்களை கற்று வச்சுருந்துருப்போம். அந்த விஷயங்கள் எதுவுமே நம்ம கற்றுக்கிட்டது நம்மளோடவே போகாமல் இருக்கணும். அது நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி கொண்டு போகணும், அது மூலிமா எப்படி மேலே வரணும், அந்த விஷயத்தை நம்ம எப்படி அதாவது அந்த விஷயத்தை நம்ம நமக்கு பிடிச்ச பேஷனை நம்ம கற்றுக்கிறதுக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்போன்றது நமக்கு தான் தெரியும். ஸோ அந்த விஷயம் எதுவுமே நம்ம வீணாக்க விடக்கூடாது. ஓகே, ஃபைன். இப்போ நான் பேசிக்கிட்டே எல்லா 3 லைனிங்கையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர்ன் போட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது க்ரீன் கலர் அதுக்கு ஃபேப்ரிக் அதிகமாக இருந்ததுனால நான் எல்போ ஸ்லீவாகவே கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மெரூன் கலர் சுடிக்கும் நான் எல்போ ஸ்லீவாகவே நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பேட்டர்ன் போட்டு வச்சதுனால நம்ம ஷார்ட் ஸ்லீவாகவும் கட் பண்ணிக்கலாம், அதை மெஷர் பண்ணிக்கிட்டு. இப்போ நம்ம எல்போ ஸ்லீவாகவும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃப்ரண்ட் குழி ஃபேப்ரிக்கில் தான் எடுப்பேன்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்போ நம்ம ஃப்ரண்ட் குழி எடுத்துக்கலாம் கையில், ஸ்லீவ் பார்ட்டில். இந்த ஃப்ரண்ட்டு தான்றதுக்காக ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கலாம், அர்க்காத் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் மெயின் ஃபேப்ரிக் எடுத்து நான் மேலே போட்டுக்கிறேன். ஒன்று மேலே ஒன்று போட்டு நான் செக் பண்ணுறேன், டிசைன்ஸ் எப்படி இருக்குது, நமக்கு வித்து எப்படி இருக்குன்றதை நான் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கிறேன். இப்போது வித்து பார்த்திங்கன்னா ஒன்று எச்சு கம்மி இருக்குது, க்ரீன் கலர் வேறு மாதிரி இருக்குது, அதில் டிசைன் வந்திருக்கு. இந்த எலிஃபண்ட் டிசைன் போட்டிருக்கிற எல்லோ சுடிதாருமே வேறு ஒரு வித்தில் இருக்குது. அதனால் நான் தனித்தனியாக லைனிங் போட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஹைட் செக் பண்ணிக்கோங்க. கீழே பாட்டமில் 1 இன்ச்சு, லைனிங் விட 1 இன்ச்சு எக்ஸஸாக நம்ம கட் பண்ணணும். அதை தான் நான் இப்போ மார்க் பண்ணிக்கிறேன். மெயின் ஃபேப்ரிக் லைனிங் விட 1 இன்ச்சு அதிகமாக இருக்கணும் இல்லைங்களா? அதனால்
இந்த எல்லோ சுடிக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான் பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் நான் வந்து ஷார்ட் ஸ்லீவே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ லைனிங் வச்சு மெயின் ஃபேப்ரிக்கை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் சுடியை நான் மேலே போட்டு கட் பண்ணிக்கிறேன். லைனிங் மேலே போட்டு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் தான் நம்ம வந்துட்டு எப்போவுமே கட் பண்ணணும். எனக்கு கரெக்டாக லைனிங் கட் பண்ணணும்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எட்ஜ் கம்மியாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல ஒரு க்ரீன் கலர் டைமண்ட் டிசைனோட நல்லாயிருக்கு. இப்போ சுடி கட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, எக்ஸஸ் கிளாத் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து எல்போ ஸ்லீவை இதில் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் அப்படியே மெஷர்மெண்ட் எடுத்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். சார்ட் பேப்பர் மறுபடியும் அந்த பேட்டர்ன் ஷீட் வந்து இப்போ நான் ஐடியா மறுபடியும் ஷார்ட் ஸ்லீவ் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக தான் நான் லைனிங்கும் வந்து ஷார்ட்டாகவே கட் பண்ணியிருந்தேன் க்ரீன் கலரு. இப்போ ஃபேப்ரிக் இருந்ததுனால நான் இதை வந்து எல்போவாகவே ஸ்டிச் பண்ணிடலான்னு சொல்லி நான் அப்படியே டேரெக்டாக வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக்கை மடிச்சுட்டு இப்போ அந்த பேட்டர்ன் போட்டோம் இல்லைங்களா, இப்போ நமக்கு அந்த பேட்டர்ன் போட்டதுனால ஈஸியாக அது மேலே வச்சு ட்ரேஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸ்லீவு. ஸ்டிச்சஸ் தெரியணுன்றதுக்காக குட்டி குட்டி நாட்ச் போட்டுக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டு வந்து குழிவு எடுக்கிறதுக்காகவும் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் மார்க் பண்ணி குழிவு எடுத்துக்கிறேன். அங்கே ஒரு குட்டி நாட்ச் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க 3 சுடிதாருக்குமே நமக்கு வந்து இப்போ வந்து நெக்கு ட்ரா பண்ணணும் இல்லைங்களா, நெக்கு கட் பண்ணல இல்லைங்களா, நெக்கு வந்துட்டு நான் வந்து கேன்வாஸில் தான் வந்து நெக்கு கொடுத்துருக்கேன். இதை பற்றி நான் இன்னொரு நாள் வந்து டீட்டெயிலாக வீடியோ கொடுக்குறேன். எந்த மாதிரி கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணி நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்றது. இப்போ நான் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு எப்படி நான் வந்து கட் பண்ணுவேன்றதை மட்டும்தான் காட்டியிருக்கேன். ஒவ்வொரு சுடிக்குமே ஒவ்வொரு டிசைனை நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். நெக்குக்கு ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த கேன்வாஸ் பார்த்திங்கன்னா பேப்பர் கேன்வாஸும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற கேன்வாஸ் பார்த்திங்கன்னா சஃபாரி கேன்வாஸ். இது வந்து ரொம்ப குவாலிட்டியான ஒன்று. நம்ம வந்து பெல்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த கேன்வாஸ் இது. நம்ம துணி மாதிரி கையில் க்ரஷ் பண்ணோன்னாவே அது க்ரஷ் ஆகும், அவ்வளோ டேமேஜ் ஆகாது. பேப்பர் கேன்வாஸ் மாதிரி இல்லை, இது ரொம்பவே சாஃப்டான கேன்வாஸ். ரொம்ப குவாலிட்டியும் கூட, ரேட்டும் கூட அதிகம். இது ரீட்டைல் ரேட் பார்த்திங்கன்னா பர் மீட்டர் 100 ருபீஸ்க்கு நமக்கு கிடைக்கிது. இது ஹோல்சேலாக நம்ம வாங்கணுன்னா பல்காக வாங்கினா மட்டும்தான் நமக்கு ஹோல்சேல் ரேட் கிடைக்கும். பேப்பர் கேன்வாஸுமே நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். ஆனால் எனக்கு இங்கே கிடைக்கக்கூடிய பேப்பர் கேன்வாஸ் பார்த்திங்கன்னா அது வந்து குவாலிட்டி ரொம்பவே மட்டமாக இருக்குது. அவ்வளோவா நல்ல குவாலிட்டியில் எனக்கு வந்து கேன்வாஸ் கிடைக்கல. கேன்வாஸ் இல்லாமையும் ஃபினிஷ் பண்ணால் நல்லா இருக்காது. நெக் லைனு எல்லோ சுடிக்கு ஸ்வீட் ஆர்ட் மாதிரியான ஒரு நெக் டிசைன் கொடுத்தேன். இப்போ க்ரீன் கலருக்கு ஸ்டார் டிசைன் மாதிரி ஒரு கர்வ்டு ஸ்டார் டிசைன் மாதிரி ஒரு நெக் கொடுத்துருக்கேன். அப்படியே நம்ம பேண்ட் கட்டிங்குமே பார்த்துடலாம். பேண்ட் கட்டிங்குமே நான் ஒன்று மேலே ஒன்று துணி போட்டு நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். 4ஆக மடித்து போட்டு நம்ம வந்து ஈவனாக போட்டுக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே டைமில் கட்டிங்கும் முடிஞ்சிடும் நமக்கு பேண்ட்டு. இப்போ வந்து மெரூன், சாண்டல், பர்பிள் ஒன்று மேலே ஒன்று போட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது கிரேப் கிளாத்துன்றதுனால ரொம்ப வழுவழுப்பு தன்மையோடு இருக்குது. அதனால் நான் வந்து பின் போட்டு செக்யூர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா மார்க் பண்ண ஆரம்பித்து கட்டிங் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே கட் பண்ணிக்கிட்டேன். நான் இப்போ கட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நார்மல் பேண்ட்டு தான். நார்மல் பேண்ட்டோட கட்டிங் வீடியோ வந்துட்டு நான் ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். நார்மல் பேண்ட் எப்படி கட்டிங் பண்ணணுன்னு ஆல்ரெடி வீடியோ இருக்குது. நீங்கள் வந்து விருப்பம் இருக்கிறவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதனால் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலை. இன்னும் நல்ல வீடியோஸ் நிறைய வீடியோஸ் கொடுக்கணுன்றது தான் என்னோடய ஆசை. அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்பவே தேவை. அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டுமே கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கொடுத்துருங்க. சீக்கிரமாகவே ப்ளவுஸ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது தான் என்னோடய எய்ம். ஆனால் நான் யூடியூப்க்கு பிகினராக இருக்கிறதுனால எனக்கு வீடியோ ஸ்கெடியூல் பண்ணுறதுக்கும் ஒர்க்கை பேலன்ஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே அதெல்லாம் மேனேஜ் பண்ணி சரி பண்ணிவிட்டு நான் ரெகுலராக வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் வந்து எல்லா சுடிதாருமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்டிச்சிங் வீடியோ ஸ்டோரேஜ் ப்ராப்ளம்னால ஸ்டிச்சிங் வீடியோ இல்லை. இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ண ஃபைனல் லுக் காட்டுறேன். எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். நெக் டிசைன் வந்துட்டு ஸ்டார் நெக் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. இப்போது எல்லா ட்ரெஸ்ஸுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஓவர் வியூ ஒன்று பார்த்துக்கலாம். சுடிக்கு சிம்பிளான ஒரு நாட்டும் கைக்கு அதாவது ஸ்லீவுக்கு பைப்பிங்கும் சாண்டில் கலரில் பேண்ட் கலர்லேயே நான் வந்து பைப்பிங்கும் கொடுத்து நான் இந்த சுடியை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்.
அப்புறம் நார்மல் பேண்ட் ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அதுவுமே இது காம்பினேஷன். க்ரீனும் சாண்டலும் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்குது. நெக்ஸ்ட் எல்லோ வித் பர்பிள் கலர், அதுக்கு ஒரு அழகான ஸ்வீட் ஆர்ட் டிசைன் வந்திருக்கு. இதுக்குமே சிம்பிளான ஒரு நாட்டும் கைக்கு சேம் அதே பர்பிள் கலரில் வந்து பைப்பிங் கொடுத்துருக்கேன். அவ்வளோ எலிஃபண்ட் டிசைன் அழகாக இருக்குது பாருங்கள். இன்னொன்று இதே மெஷர்மெண்ட்டுக்கு இன்னும் 2 ட்ரெஸ்ஸுமே நான் அடிஷ்னலாக ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஒன்று பார்த்தீங்கன்னா அம்ப்ரெல்லா கட் டைப் சுடி, இன்னொரு சுடி பார்த்திங்கன்னா ரெடிமேட் சுடி டைப்பில் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதுவுமே நான் இங்கே வந்து வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகே ஃபைன். இந்த வீடியோவில் நம்ம பேட்டர்ன் மேக் பண்ணி எப்படி வந்து கட்டிங் பண்ணுறது, சுடி கட்டிங் பண்ணுறதுன்னு பார்த்தோம். பேட்டர்ன் மேக் பண்ணிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்றதை பேசிக்காக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் நம்ம பேசணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஆல். And once again wish you happy new year to all my viewers.